So today we are going to discuss about the in animal kingdom phylum Ctenophora. So Ctenophora க்கு வந்து பார்த்தா example comb jellies or sea walnut னு சொல்லுவாங்க. இதோட characters என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So phylum Ctenophora அதோட general characters வந்து பார்த்தீங்கன்னா grade of organization இதுல வந்து tissue level ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நம்ம வந்து cells தான் பார்த்தோம். இங்க cells தான் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு என்னத்தை உருவாக்கி இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா tissue-வை உருவாக்கி இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க. சிமெட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சிமெட்ரி இருக்கு அப்படி வந்து பார்த்தா இதுல ரேடியல் சிமெட்ரி வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரேடியல் சிமெட்ரினாலே உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் சென்டர் ஆக்சிஸ்ல எந்த ஆங்கிள் நம்ம கட் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஈக்குவல் ஆஃப் ஆஃப் த ரீஜனா வந்து கண்டக்ட் ஆகும். தட் இஸ் கால்டு ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜெர்ம் லேயர். இதுல எத்தனை லேயர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ். எத்தனை லேயர் பிரசன்ட் ஆயிருக்கு? 2 லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்து எக்டோடம், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோடம். ஸோ 2 லேயர்ஸ், அதான் டிப்ளோபிளாஸ்டிக் லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலோம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசீலோமேட். ஏசீலோமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். இதில் பாடி கேவிட்டிங்கிறது கிடையாது, நோ சீலம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் டயக்ராம் பார்த்தே வாங்க. இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் ஒன்று வரும், ஃப்ளோரசன்ஸ், அதுங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு வந்து பார்த்தோன்னா தே ஆர் ப்ரெசென்ட் ஆன் த மெரைன், கடலில் தான் இருக்கும். சாலிட்டரி ஆர் என்னது பெலாஜிக். ஓகேங்களா, பெலாஜிக்னா ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர், வாட்டரில் மிதந்துக்கிட்டே இருக்கும். சாலிட்டரிங்கிறது வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக சிங்கிளாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இதோட கேரக்டர்ஸ். ஓகே, the next so digestive system அப்படி வந்து பார்த்தோம்னா இதுல incomplete digestive system. incomplete அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சிங்கிள் ஓப்பனிங் மட்டும் தான் இருக்கும், ஹைப்போஸ்டோம்ஸ். ஓகேங்களா, both it is actiaceae, mouth and anus. so intracellular and extracellular digestion. intracellularனா உங்களுக்கு தெரியும் செல்லுக்கு உள்ளார டைஜஷன் நடக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் வந்து பார்த்தோன்னா செல்லுக்கு வெளியிலையும் உங்களுக்கு டைஜஷன் இங்கே நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கூட்டிடுங்கம்மா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட், தேர் இஸ் நோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகேங்களா, இதில் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டிஃப்யூஷன் மூலயமா ஸ்கின் மூலயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதில் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தி ஒன்லி த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஹெர்மாப்ரோடைட். ஹெர்மாப்ரோடைட்னா தெரியும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹேவிங் சிங்கிள் ஆர்கானிசம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ப்ளஸ் என்னது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்றும் கிடையாது, தே ப்ரொடியூஸ் த கேமிட்ஸ். ஓகேங்களா, கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பட் போத் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த சிங்கிள் பேரண்ட் ஹெர்மாப்ரோடைட். கேமிட் ப்ரொடியூஸ் ஆனாலும் the fusion of gametes not inside the body, it occurs on the outside of the body, that is water medium, that is called the external fertilization. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எங்கே அக்கர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் இருக்கும், தேர் இஸ் நோ டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்காது. ஓகே, த நெக்ஸ்ட் யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாட் ஆர் த யூனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோகோமோஷன் இஸ் பை 8 வெர்டிக்கல் என்னது எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீரியேட்டட் காலம் பிளேட்ஸ். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 8 பிளேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, 8 பிளேட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தா 8 பிளேட்ஸ் வெர்டிக்கல் டாப் டு பாட்டம் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னா 8 பிளேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது எக்ஸ்டர்னல் ரோஸாக இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீலியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சீலியாங்கிறது சின்ன ஹேர் லைக் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா, சீலியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீலியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. லைக் தட் பிளேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தா 8 பிளேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உருவாக்கியிருக்கு. ஓகே, அந்த ஒவ்வொரு பிளேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலியாங்கிறது ஃபார்மேஷன் ஆகுது. சீலியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஸ்மால் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீலியா லைக் தட். ஸோ சீலியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா வாட்டர் கரண்ட்டை அலோவ் பண்ணும். தே கேன் அலோவ் த வாட்டர் கரண்ட். ஓகேங்களா, தே கேன் அலோவ் த வாட்டர் கரண்ட். ஸோ இந்த கேட்டகரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் லோக்கோமோஷன், இதில் லோக்கோமோஷன் மூவ்மெண்ட்.
அப்போ இதை வச்சு வந்து வாட்டர் கரண்ட்டை மூவ் பண்ணி இது ஒரு ஆர்கானிக்ஸ் வந்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகுது. ஓகேங்களா? இஸ் பை 8 வெர்டிக்கல் எக்ஸ்டர்னல். இது ரொம்ப முக்கியம், ஒரு 1 மார்க். ஓகே. ஸோ டெண்டக்கிள்ஸ் ஆர் ப்ரெசன்ட். டெண்டக்கிள்ஸ்ங்கிறது சீலியாவோட கொஞ்சம் பெருசா உள்ளதா வந்து பார்த்தீங்கன்னா டெண்டக்கிள்ஸ். இப்போ லாங்கா வந்திருக்கு பாருங்க, லைக் தட். இங்கே இருந்து வந்து பார்த்தா திஸ் இஸ் த டெண்டக்கிள்ஸ். ஓகேங்களா? ஒன் பேர் ஆஃப் டெண்டக்கிள்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தட் ஏரியா. டெண்டக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த எபிலிட்டி டு எமிட் லைட் ஃப்ரம் த பாடி. இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இது என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் எபிலிட்டி டு எமிட். என்னத்தை வெளியேற்றுது வந்து பார்த்தோன்னா லைட்டை வெளியேற்றுது. தட் இஸ் கால், இதுக்கு பேர் தான் பயோலுமினசன்ஸ், ஒளிரும் தன்மை. நம்ம ஊரில் மின்கட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது வந்து சீஷோரில் வந்து பார்த்தோன்னா லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? பயோலுமினசன்ஸ். விச் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பைலம் ஹேவ் எ பயோலுமினசன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பைலம் டீனோஃபோரா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிளியோபிராங்கியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டீனோபிளானா. ஸோ தீஸ் ஆர் ஆல் பைலம். ஏன்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப சாஃப்டஸ்ட் பாடியாக இருக்கும். ஓகே. ஸோ இதோடைய பார்த்தது அப்படியே ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல். ஓகே. அப்போ நாட் செல் லெவல், செல்லுலர் லெவல் கிடையாது, இது டிஷ்யூ லெவல். அடுத்தடுத்து போக போக தான் உங்களுக்கு ஆர்கன் சிஸ்டம்ங்கிறது வரும். சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி. எங்கெல்லாம் ரேடியல் சிமெட்ரி இருக்கோ அங்கெல்லாம் டிப்ளோபிளாஸ்டிக் 2 லேயர் தான் இருக்கும், எக்டோடம் எண்டோடம். ஓகே. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தா ஏசிலோமேட், ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். ஸோ ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி எங்கே தான் இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல் மெரைன். அதான் முக்கியமானது. தனியாக இருக்கும், சம்டைம் ஃப்ளோட்டிங் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்சன்ட். டிஃப்யூஷன் மூலயமா தான் உங்களுக்கு கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஆப்சன்ட். ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி என்னது செக்ஷுவல். இட் இஸ் ஏ ஹெர்மாப்ரோடைட். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட். ஓகேங்களா? எங்கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது போல இருக்காது, அடல்ட் போல உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோஷன் இஸ் பை 8 வெர்டிக்கல் எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டோடு ஹோம் பிளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ லோகோமோஷன் இஸ் பை எத்தனை இருக்கு, 8 வெர்டிக்கல் எக்ஸ்டர்னல் ரோஸ். வெளிப்புறத்தில் அப்படியே ரோஸ் 8 தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சீலியா இருக்கு, அது லோகோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டெண்டக்கிள் ப்ரெசன்ட். ஓகேங்களா? இதில் டெண்டக்கிள்ஸ் வந்து ஏ பேர் ஆஃப் 2 டெண்டக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விச் இஸ் ஏ சென்சரி ஆண்டனி மாதிரி இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு, பிஹெச் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஷோ பண்ணது பயோலுமினசன்ஸ், ஒளிரும் தன்மை. இட் இஸ் எமிட் த லைட் ஃப்ரம் தர் பாடி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா, இன்னொன்று பிளிரோபிராங்கியா. டீனோஃபோரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளிரோபிராங்கியா. த நெக்ஸ்ட் பைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா பிளாட் வார்ம்ஸ், தட்டை புழுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும். டார்சோ வென்ட்ரல் ஃபிளாட்டர்ன்டு ஸ்ட்ரக்சர்ஸ். முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையா இருக்கும், ஃபிளாட்டர்ன்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது போனதுல வந்து பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா டிஷ்யூ லெவல். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இந்த பாடியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கன் ஃபார்மேஷன் ஆகுது. ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கனெக்டடாக இருக்கு. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸில் கனெக்டடாக இருக்கு. அப்போ எந்தெந்த பைலத்தில் டிஷ்யூவா, செல்லா, ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ இதில் ஆர்கன் உருவாயிட்டுங்கும் போது இட் இஸ் ஏ பைலேட்ரல் சிமெட்ரி. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கட் பண்ணும்போது தான் இந்த அனிமல்ஸ் நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியும். ஸோ பைலேட்ரல் சிமெட்ரினா இங்கே எத்தனை லேயர்ஸ் இருக்கும்? டிப்ளோபிளாஸ்மிக் லேயரா ட்ரிப்ளோபிளாஸ்மிக் லேயர் வருமா? பைலேட்ரல் சிமெட்ரினா பைலேட்ரல் அப்படின்னாலே உங்களுக்கு 3 லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து பைலேட்ரல் தானே, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல மட்டும் கட் பண்ண மட்டும் தான் நம்ம பாடி 2 ஈக்குவல் ஆஃப் த ரீஜனா கிடைக்கும். ஸோ இட் இஸ் என்னது பைலேட்ரல். பைலேட்ரல் அப்படிங்கிறது ட்ரிப்ளோபிளாஸ்மிக் லேயர். ஜெர்மினல் லேயர் எத்தனை கொடுத்துருக்காங்க உனக்கு? 3 லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்மினல் லேயர். என்னென்ன லேயர் நமக்கு தெரியும்? எக்டோடம், மீசோடம், எண்டோடம். ஓகேங்களா? ஸோ
ஸோ அந்த பாடி கேவிட்டி எதால கவர் ஆயிருக்கு அப்படி வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கவர்டு பை சீலோம் மீசோடம். மீசோடம் லேயர்ல கவர் ஆயிருந்தால் தான் அது வந்து சீலோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சீலோம், இது வந்து பார்த்தோன்னா ஏ சீலோமேட். ஏ சீலோமேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சீலோம். இதில் என்ன கிடையாது, பாடி கேவிட்டிங்கிறது கிடையாது. கவனிங்க, இது வந்து கட் எண்டோடம். கட்னா குடல் பகுதி, இது உள்ளார இருக்கு எண்டோடம். மிடில் உள்ளது மீசோகைம். அப்புறம் மீசோடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்குலார் லேயர்ஸாக இருக்கு. மீசோடம் ஸ்கேட்டர் ஆகலை, தனித்தனியாக பிரியல, 2 லேயர்ஸாக உருவாகலை. நெக்ஸ்ட் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பாடி வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஸோ இட் இஸ் த மெயின்லி அக்வாட்டிக். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி அக்வாட்டிக். எண்டோ பாராசைட், சம் ஆர் ஃப்ரீ லிவிங். இது வந்து தண்ணீர்ல தான் இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சம்டைம் இட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் ஆன் தி எண்டோ பாராசைட். எண்டோனா நம்ம பாடிக்குள்ள இருக்கும் பிளாட்டிக்கல் மின்டஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து பார்த்தா இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. இதுல சம்மார் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங், தனியாக நீந்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ லிவர் புலிக் ஆஃப் பாராசைட். கல்லீரல் புழுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பிரசன்ட் ஆன் த லிவர். ஓகேங்களா. இது என்ன செய்யும், நம்ம லிவர்ல தான் முக்கியமான வந்து நியூட்ரிஷன் சப்ஸ்டன்ஸ்லாம் வரும் இல்லையா. டைஜஸ்ட் ஆன ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கே இன்கார்பரேட் ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்கார்பரேட்டட் இன்டு த லிவர் ரீஜன். ஸோ லிவர் ரீஜன்ல இருந்தா அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ லிவர்ல வந்து லிவர் புளுக்கு இருக்கிறதுனால நம்ம நியூட்ரியன்ஸ் அப்படியே வந்து இந்த லிவர் புளுக்கு சாப்பிட்றோம், நமக்கு எனர்ஜிங்கிறது கிடைக்காது. ஸோ அதனால இந்த ஸ்டொமக் ரீஜன்ல இதே மாதிரி பாராசைட் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த கண்டிஷன்ல இருப்பாங்க அப்படின்னா லீன் பாடியா இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த நியூட்ரிஷன் வில் பி utilized by these endoparasites. அதனால ஓகே. the next digestive system, it is also have a incomplete digestive system. முழுமையற்ற ஒரு செரிமான மண்டலம் சொல்லுவாங்க. only a single opening which acts as a mouth and anus, that is called hypostome. so அது பாடியோட இந்த ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஐலாம் வந்து பார்த்தா rudimentary, there is no functioning, ஜஸ்ட் ஒரு ஸ்பாட் மட்டும் தான். ஓகேங்களா. பிளேன் ஏரியா இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே. த நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தா இதுலயும் ஆப்சென்ட். ஏன்னா இதுக்கு வந்து பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது எண்டோ பாராசைட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால இது டிஃப்யூஷன் மூலயமா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேங்களா. இதுக்குன்னு செப்பரேட்டா என்ன கிடையாது, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்ங்கிறது கிடையாது. அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பியூர் பிளட்டை சக் பண்ணி எடுக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்பெஷலா என்ன கிடையாதுன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அந்த அளவு வெல் எக்யூப்டா இருக்கு. ஏன்னா டைஜஸ்டட் ஆன ஃபுட் நியூட்ரிஷனை மட்டும் அப்சர்வ் பண்றதுனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் நாட் வெல் டெவலப்டு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் ஆப்சென்ட் பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன் அக்கர்ஸ் த்ரூ த ஸ்கின். ஸ்கின் மூலயமா அது டிஃப்யூஷன் அக்கர்ஸ் ஆகுது. தென் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் அப்படியே ஈஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. எல்லாமே டிஃப்யூஷன் மூலயமா நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்குது. ஆல் ஆர் ரெடி அவைலபிள். அப்படிங்கும் போது இது இந்த சிஸ்டம் எல்லாமே ஆப்சென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது நம்ம 2 kinds ஆஃப் ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன் இன் பிளனேரியா. பிளனேரியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பீஸாக கட் பண்ணி போட்டாலும் ஈச் பீஸ் டு ப்ரொடியூஸ் எ single offspring. So they have a polarity. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எத்தனை பீஸாக கட் பண்ணி போட்டாலும் ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் ஒரு பீஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு என்னத்தை உருவாக்கும், ஹெட் ரீஜன் உருவாக்கும், இன்னொரு ரீஜன் டைல் ரீஜன் உருவாக்கும். ஓகேங்களா. இப்போ ஹெட் ரீஜன் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டைல் ரீஜன் உருவாகும். டைல் ரீஜன் மட்டும் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட ஆன்டீரியர் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும்னா உங்களுக்கு ஹெட் மட்டும் உருவாகும். ஸோ இது பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது இதில் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா தே ஹாவ் எ ஹை பவர் ஆஃப் ரீஜெனரேஷன். ஓகேவா. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ல ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாதல், பிரேக்கிங் ஆகுது அது பாடி, இல்லை அது ஆட்டோமேட்டிக்கலி ஆகுது. சம்டைம் ரப்சர் பண்ணி கட் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி பீசஸ் டு ப்ரொடியூஸ் இஸ் த ஹோல் ஆர்கானிசம், அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெர்மாப்ரோடைட். ஹெர்மாப்ரோடைட் மீனிங் தெரியும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் sex organ present on the single individual.
தென் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எக்ஸ்டர்னல். இங்க வந்து பார்க்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட். சரிங்க, லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி இந்த பிளனரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்மாப்ரோடைட்ங்கிறதுனால ஓவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலராக இருக்கும். டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ இன் கலர். திஸ் இஸ் த டிஃபரன்ஷியேட். ஓவிடெக் ஜெனிட்டல் போர் ஆஃப்டர் தட் தே ஆர் என்டர் இன் டு த மீடியம். ஓகேங்களா, அங்கே போயிட்டு அங்கேருந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதோடைய எங்கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் இருக்கு. ஓகே, இதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்செக்மெண்டட் பாடி அப்படியே சும்மா முழுன்னு இருக்கும். தேர் இஸ் நோ செக்மெண்டேஷன். சாஃப்ட் பாடி. ஓகேங்களா, தே ஆர் சாஃப்ட் பாடிடு ஆர்கானிசம்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ டார்சோ வென்ட்ரல் ஃபிளாட்டன்டு பாடி. ஓகேங்களா, அதான் பிளாட்டி ஹெல்மென்ட்னு சொல்லுவாங்க. பிளாட்டி அப்படின்னா தட்டையான. இது எந்த பக்கம்? டார்சல் சைடு, பேக் சைடு ஆஃப் த பாடி. வென்ட்ரல், ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பாடி ஆர் ஃபிளாட்டன்டு. முதுகுப்புறமும் வயிற்றுப்புறமும் தட்டையாக்கப்பட்டிருக்கும். எக்ஸப்ட் டேப்வார்ம். டேப்வார்மை தவிர மீதெல்லாம் அப்படிதான் இருக்கும். டேப்வார்ம் ஹேவ் செக்மெண்டட் பாடி. டேப்வார்ம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா தே ஆர் செக்மெண்டேஷன் இஸ் தேர். டேப்வார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட், இது முக்கியமான கேள்வி, இது நீட்டை கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸ்கிரீஷன் பை த ஃப்ளேம் செல்ஸ். ஸோ வாட் இஸ் ஃப்ளேம் செல்ஸ்? இங்கே பார்த்தாலே தெரியும். தீஸ் ஆர் ஆல் ஃப்ளேம் செல்ஸ். ஒரு ஃப்ளேம் எப்படி மூவ் ஆனா அந்த ஜுவாலைன்னு சொல்லுவாங்க. அப்படி மூவ்மெண்ட் இப்படி எப்படி இருக்கும்ல காத்தடிச்சுனாரு. அதே போல இந்த செல்லு மூவ் ஆகுது. பட் சேம் டைம் இட் எலிமினேட் த நைட்ராஜினஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. இது என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ராஜினஸ் வேஸ்ட் பாடியிலேருந்து என்ன செய்யுது? எலிமினேட் பண்ணுது. ஸோ அதனால இதுக்கு என்ன பேருன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா இட் இஸ் என்ன கேரக்டர்? ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஆஃப் சீலியா. ஸோ இது பஞ்ச் ஆஃப் சீலியா ஆர் பிரசன்ட் ஆன் த சீலியரி கேவிட்டி. ஸோ சீலியரி கேவிட்டியில் மூவ் பண்ணுறது நைட்ராஜினஸ் வேஸ்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால இதோடைய ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தென் எக்ஸ்கிரீட்டரி கெனால். ஓகே, தென் டியூப் செல்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் சீலியா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி எக்ஸ்கிரீட்டரி போர் வழியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா, ஃப்ளேம் செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது, அங்கே ஒரு நியூக்ளியஸ் கண்ட்ரோல் பண்ணுது. அப்சர்வ் பண்ண எல்லாமே ஒரு சிங்கிள் ஹோல் வழியா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுது. இதான் அது கூட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எக்ஸ்கிரீட் சிஸ்டமே கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ஸ் பிரசன்ட் இன் த பிளாட்டி ஹெல்மென்டஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளேம் செல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஸோ பிளாட்டி ஹெல்மென்டஸ்ல அனதர் யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இந்த பேராசைட் ஃபார்ம். ஓகேங்களா, இப்போ அது வந்து எண்டோ பேராசைட்ஸ் எல்லாது இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ எண்டோ பேராசைட் ஃபார்ம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹூக்ஸ் கொக்கிகள் இருக்கும், சக்கர்ஸ்னா உறிஞ்சிகள். கொக்கிகளும் உறிஞ்சிகளும் எதுக்கு இருக்கு? நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கு. டைஜஸ்டிவ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சைம்ஸ் இருக்கும். ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்லேருந்து இது ப்ரொடெக்ட் ஆகணும். இது இந்த எண்டோ பேராசைட். சேம் டைம் அந்த ஃப்ளோ ஆஃப் ஃபுட்டு மூவ்மெண்ட் இதை அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அடிச்சுட்டு போனால் எங்கே போயிடுவது வந்து பார்த்தா தே ஆர் என்டர் அவுட் த்ரூ த ஆனஸ் வழியாக ஃபீக்கல் மேட்டராக வெளில போயிடும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் வாலை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேப்சர், அது ஹூக் பண்ணியிருக்கோம், கொக்கி மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இன்னொன்று சக் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு விஷயத்தை பண்ணிக்கிட்டு அது வந்து அங்கே உள்ள ஃபுட் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ணிக்கிருக்கோம். சம் அப்சார்ப் நியூட்ரியன் ஃப்ரம் த ஹோஸ்ட் த்ரூ தேர் பாடி சர்ஃபேஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து டைஜஸ்டட் ஆன ஃபுட் அப்சர்வ் பண்ணுது. அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம குளுக்கோஸ் பவுடர் நம்ம மவுத்தில் நம்மளோட சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு டைஜஸ்டிவ் என்சைம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அது குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் மைனூட் மைக்ரோ ஃபார்ம்ல தான் இருக்கு. அதனால அது அப்படியே டைஜஸ்ட் டைரக்டா போயிட்டு மைக்ரோவேவ்ல அப்சர்வ் பண்ணப்படும். அதே போல எல்லாம் ரெடி ஃபார்ம்ல இருக்கு. அப்படியே டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு மைக்ரோவேவ் வழியா போனுச்சுன்னா இது போய் அதோட பாடி சர்ஃபேஸ் வழியா என்ன செய்யும்? ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கும். இதுதான் இதோடைய முக்கியமான வேலை. ஆனா முக்கியமான சக்கஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பாருங்க, டீனியா சோலியம், அதாவது போர்க் டேப்வார்ம், ஃபேசியோலா ஹெப்பாடிகா, லிவர் ஃப்ளூக்கு, அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளனரியா. ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஆஃப் த
characteristics are the glands in phylum Platyhelminthes. So grade of organization வந்து பார்த்தீங்கன்னா organ and organ system ஒன்று, symmetry வந்து பார்த்தீங்கன்னா bilateral, germ layer வந்து பார்த்தீங்கன்னா triploplasmic, coelom வந்து பார்த்தீங்கன்னா acoelomate, and habitat வந்து பார்த்தீங்கன்னா mainly aquatic. இது வந்து எங்க இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா endoparasite இருக்கு, ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள பாடிக்குள்ள இருக்கு endoparasite. சம் ஆர் சிலது வந்து ஃப்ரீயா நீந்திக்கிட்டு இருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தா இன்கம்ப்ளீட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஆப்சென்ட். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஏசெக்சுவல் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் செக்ஷுவல் அண்ட் ஹெர்மாப்ரோடைட் ஆல்சோ. ஹெர்மாப்ரோடைட் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆல்சோ தே ஆர் present. So internal fertilization is also occurs. Development is indirect, mainly என்னது larval stagesல இருக்கு. So unique features வந்து பாத்தீங்கன்னா unsegmented dorsoventral flattened body. ஓகேங்க, dorsoventral flattened body except tapeworm. Excretion by the flame cell. Flame cells வந்து protonephridia. This nephridia absorb the nitrogenous waste and eliminate through their body. பாடில இருந்து இது இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இந்த பைலத்துல இருந்து ஆரம்பிக்குது. So next, parasites have the hook and success. Some absorb nutrients from the host through the body surface. இப்படி பார்த்தோம். Examples ரொம்ப முக்கியம். Taenia solium, fasciola, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா planaria. So these are all outline on glance of the phylum Platyhelminthes. Then next phylum என்ன பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டேப்வார்ம் அந்த எக்ஸ்கிரீட்டரி போர். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஃப்ளேம் செல்ஸோட இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃப்ளேம் செல்ஸ்னா அது குளோபுலார் ஆஃப் த எக்ஸ்கிரீஷன்ஸ். ஸோ எக்ஸ்கிரீட்டரி போர் இது வந்து இது வழியாக உங்களுக்கு வேஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. சீரியா ஃப்ளேம் செல்ஸ், செல்ஸ் ஆஃப் த லூமன், நியூக்ளியஸ் இருக்கு, பேசல் கிரானியூல்ஸ். இது இந்த வேஸ்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட். தீஸ் எக்ஸ்கிரீட்டரி போர் வழியாக அந்த வேஸ்ட்டை பாடியோட அவுட் சர்ஃபேஸில் எக்ஸ்கிரீட் பண்ணிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைலம் ஆஸ்கெல்மின்தஸ். ஸோ ஆஸ்கெல்மின்தஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ ரவுண்ட் வார்ம். ரவுண்ட் வார்ம்னா உருளை புழுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரவுண்ட் வார்ம் இட் இஸ் ஏ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல்லுலார் லெவல் பார்த்தோம், டிஷ்யூ பார்த்தோம், ஆர்கன் சிஸ்டமும் போனதில் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம், நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த ஆர்கானிசம் ஆர் தேர் அப்படின்னா ஹூக் வார்ம், கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆஸ்காரிஸ். ஆஸ்காரிஸில் டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. விச் ஸ்பீசிஸ், விச் இண்டிவிஜுவல் ஆர் லார்ஜர், மேல் ஆர் ஃபீமேல்னு கேட்டாங்கன்னா ஃபீமேல் தான் இன் லார்ஜர் இன் சைஸில் இருக்கும், மேல் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஸ்மாலர் இன் சைஸ். அனதர் ஒன் இஸ் மேலில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெய்ல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. நல்ல ஸ்க்ரூலிங் ஆகிருக்கும், சுற்றி நல்லா ரவுண்டிங் ஆகிருக்கும். பட் ஃபீமேலில் அப்படி இருக்காது. இதை டிஸ்டிங்விஷ் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபீமேல் லார்ஜர் இன் சைஸ், மேல் ஸ்மாலர் இன் சைஸ். சிமெட்ரி பாருங்க, சிமெட்ரி இஸ் ஏ பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இரு பக்க சமச்சீர்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பார்த்தோன்னா டூ ஈக்குவல் ஆஃப் த ரீஜன்ஸாக உங்களுக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா, தட் இஸ் கால்டு பைலேட்ரல் சிமெட்ரி. ஸோ இதில் லோயா ஐவார்ம் இது வந்து இங்கேயும் ப்ரெசண்டாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளேரியல் வார்ம்ஸ், ஃப்ளேரியல். ஓகேங்களா, இது பிளட்டுக்குள்ளே இருக்கிறது. ஸோ பைலேட்ரல் சிமெட்ரிங்கிறது மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் பைலேட்ரல்னாலே உங்களுக்கு தெரியும் 3 லேயர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 3 லேயர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ வாட் ஆர் த லேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். அப்போ மீசோடர்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீசோடர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகியிருக்கா அப்படின்னா இங்கே இல்லை. அப்போ இது என்ன சீலோம் அப்படின்னு நமக்கே தெரியும். தே ஆர் ஆல் ஏசிலோமேட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆர் சூடோசிலோமேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சூடோனா ஃபால்ஸ், சூடோசிலோமேட் ஃபால்ஸ் சீலம். ஓகேங்களா, ஏன்னா மீசோடம் ஸ்பிளிட் ஆகி கேவிட்டி வந்தால் தான் அது வந்து ட்ரூ சீலம். மீசோடம் ஸ்கேட்டர் ஆகாமல் அந்த எக்டோடமுக்கும் மீசோடமுக்கும் இடையில ஒரு பவுச் மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் கால் சூடோசிலோமேட். பைலம் ஆஸ்கெல்மின்தஸ் மைண்டில் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே ஏசிலோமேட் தான், இது சூடோசிலோமேட். அடுத்தடுத்த பைலங்கள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து சீலோமேட்டா வரும், சூடோசிலோமேட்டா வராது. ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அண்ட் இன்னொன்று என்ன, அது டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோட்டிங், வாட்டர் மீடியத்தில் இருக்கும். டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறது லேண்டில் இருக்கும். ஓகேங்களா,
they are free living, தனியாவே இருக்கும், or sometimes parasite in plants and animals. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில, நம்மளோட இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ரவுண்டிங் வேர்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கலாம். சரிங்களா? digestive system வந்து complete, it has both mouth and anus. So it has both, ரெண்டுமே வந்து செப்பரேட்டா இருக்கு, அதனால தான் கம்ப்ளீட்னு சொல்றாங்க. இன்கம்ப்ளீட்ங்கிறது சிங்கிள் ஓப்பனிங் இருக்கு, that is called hypostomes. But they have here in Ascalminthus, they have a separate opening to inlet and outlet. Inlet at as a mouth and outlet it is called as a anus. So tubular alimentary canal with a well developed muscular pharynx. நல்ல சிறப்படைந்த alimentary canal, உணவு ஃபுட் பைப் இருக்கு, ஓகேங்க, ஃபுட் ட்ராக்கிங் டியூப்ஸ் ஆர் வெல் டெவலப்டு அண்ட் மஸ்குலர் pharynx. pharynx தான் நமக்கு நெக் ரீஜன்ஸ், மசில்ஸாலான தொண்டை பகுதி இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. The next respiratory system, this is also absent. Okay, there is no special respiratory organ. Circulatory systemமும் இதுல absent ஆயிருக்கு. Next வந்து பாருங்க, respiration absent, circulatory system absent, then reproduction. So reproductionக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, they are dioecious. Diனா தெரியும், two. So sexes are separate. ஓகேங்களா? dioecious-னா two, sexes are separate, மேல் தனி ஃபீமேல் தனியா இருக்கும். So sexual reproduction is takes place. ஓகேங்களா? internal fertilization நடக்குது, டெவலப்மெண்ட் டைரக்டாவும் இருக்கும், இன்டைரக்டாவும் இருக்கும். யங் ஒன்ஸ் அதே போல மேபி இருக்கலாம், அதே போல இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? the next வந்து பாருங்க, unique features of this system. இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. body is circular in cross section. பாடி எப்படி இருக்கு வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது பாடி சர்க்குலர், அதனாலதான் இது ரவுண்ட் வார்ம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சின்சைட்டியல், அதாவது மல்டி நியூக்ளியேட் எபிடெர்மிஸ். அதோட அவுட்டர் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கு, அதனால இதுக்கு பேர் வந்து பார்த்தா சின்சைட்டியல். இந்த வார்த்தை மசில்ஸ்லயும் வரும், நம்ம மசில்ஸ் படிக்கும் போது சொல்லுவோம் சின்சைட்டியல் அப்படிங்கிறது மல்டி நியூக்ளியேட் எபிடெர்மிஸ். திக் கியூட்டிக்கல் இருக்கு, கியூட்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கும்பொழுது இந்த வேர்ம் நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து அதை என்ன பண்ணிடக்கூடாது, டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது. அதனால கியூட்டிக்கல் வந்து அந்த என்சைம்ல இருந்து இதோடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ற ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகே, த நெக்ஸ்ட் அனதர் இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா an excretory tube to remove the body waste through excretory pore. இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேம் செல்ஸ் பார்த்திருப்போம், பிளாட்டிகல்மின்தஸ். ஆஸ்கல்மின்தஸ்ல வந்து பார்த்தா எக்ஸ்கிரீட்டரி டியூப் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம், எக்ஸ்கிரீட்டரி போர் வழியா அனுப்பி விடுது. ஸோ அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் செக்ஷுவல் டைமார்பிசம். இட் இஸ் ஏ மார்பலாஜிக்கல் டிஃபரன்சஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். பார்த்தாலே தெரியும், இதோட ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா டிஃபரன்சஸ் தெரியுது அப்படிங்கிறாங்க மேலுக்கு அண்ட் ஃபீமேலுக்கும். ஃபீமேல் வந்து லார்ஜர் தென் மேல், மேலை விட ஃபீமேல் வந்து லார்ஜர் இன் சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பைலம் ஆஸ்கல்மின்தஸ் இருக்கக்கூடிய வேர்ம் உச்சுரேரியா, உச்சுரேரியா பிராங்காப்டி, ஃபைலேரியல் வார்ம், யானைக்கால் புழு நோய், இங்கெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஓகே, இதை பார்த்தாலே கொஞ்சம் வந்தது. இன்னொன்று வந்து ஆக்கிலோஸ்டோமா, ஹூக்வார்ம், அப்படி கொக்கி போல கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க. ஓகே, at a glance of the phylum Ascalminthus. So this is the grade of organization, organ system level. Symmetry வந்து பார்த்தீங்கன்னா bilateral symmetry. Gem layer வந்து பார்த்தீங்கன்னா triploplastic. 3 layers இருக்கு, ectoderm, endoderm, mesoderm. Coelom வந்து பார்த்தீங்கன்னா pseudo coelomate. Habit and habitat வந்து பார்த்தீங்கன்னா aquatic, terrestrial, free living, parasitic. Digestive system வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கு. Respiratory system வந்து பார்த்தீங்கன்னா absent. Circulatory system is also absent. Reproduction வந்து பார்த்தீங்கன்னா dioecious. செக்ஷுவல் அதாவது செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படிங்கிறது மேல் தனி ஃபீமேல் தனியா இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குதுங்க. டெவலப்மெண்ட் டைரக்டாகவும் நேரடியாகவும் இருக்கும், மறைமுகமாகவும் இருக்கும். ஸோ சின்சைட்டியல்ங்கிறது தெரியணும், மல்டி நியூக்ளியஸ் அந்த எபிடெர்மிஸ், திக் கியூட்டிக்கல் இருக்கு, அண்ட் எக்ஸ்கிரீட்டரி டியூப், இது ரொம்ப முக்கியம். தேர் இஸ் நோ கிட்னி, தேர் இஸ் நோ அதர் ஆர்கன். Excretory tube, the tube is act as a excretory organ in the phylum Ascalminthus. So the excretory pore வழியா remove பண்ணிடுது. Sexual dimorphism தெரியும் நமக்கு. What are the examples of this phylum அப்படின்னா Ascaris, Ankylostomes, Wuchereria, Branchiopti. That's all about the phylum Ascalminthus. So these are all structure of the phylum Ascalminthus. The next phylum Annelida. So Annelida is a ringed or segmented worm. மண்புழு சொல்லுவோம் இல்லையா, earthworm.
ஸோ இந்த எர்த்வார்ம் எல்லாமே எந்த கேட்டகரிஸ்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலம் அன்னலிடாவோட கேட்டகரிஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பைலம் அன்னலியா ஜெனரல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இங்கேயும் ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த நீரிஸ் இதெல்லாம் வந்து மரைன்ல உள்ளது, இது இந்த பைலத்திலே வந்துடும். நெக்ஸ்ட் சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரினா எத்தனை லேயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு? 2 லேயர்ஸா 3 லேயர்ஸா? இல்ல 3 லேயர்ஸ். பைனாலே உங்களுக்கு வந்து பைலேட்ரல் அப்படின்னா நம்ம தான் பைலேட்ரல். அப்போ பைலேட்ரல் சிமெட்ரி அப்படிங்கிறது 3 லேயர்ஸ் இருக்கும். 3 லேயர்ஸ் இருந்ததுன்னா நிறைய ஆர்கன்ஸ் உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு லேயர்ஸ் இருந்து ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் உருவாகுது. அப்போ எத்தனை லேயர்ஸ் இருக்கோ அங்க வந்து ஆர்கன்ஸ் அதிகமா இருக்கும். ஆர்கன்ஸ் அதிகமா இருக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கட் பண்ணா மட்டும் தான் அந்த ஆர்கனிஸை ரெண்டா டிவைட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம ஈஸியா மைண்ட்ல அனலைஸ் பண்ணிக்கலாம். பைலேட்டர்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ். கவனிங்க, ஜெர்மினல் லேயர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் லேயர், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 லேயர்ஸ். அது இங்கேயே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சீலோம் வந்து பார்த்தா இட் இஸ் a coelomate. Yes. So the mesoderm is divided into form a cavity. So the cavity lined by the mesodermal cell that is called என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா coelomate அப்படிங்கறத கொடுக்குறாங்க. Habit and habitat. So terrestrial, fresh water or என்னது marine. terrestrial நமக்கு தெரியும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா லேண்ட்ல இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். It is also present on sometime on the marine water. It sometimes free living or parasite, தனியாகவும் உயிர் வாழும். இது இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு பாரசைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தே ஹாவ் செப்பரேட் ஓப்பனிங், மவுத் அண்ட் ஆனஸ் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். கியூட்டேனியஸ் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பயர் த்ரூ த ஸ்கின். இது எதன் மூலயமா ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னா ஸ்கின் மூலயமா தான் இது வந்து ரெஸ்பயர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சம் ஹாவ் பிராஞ்சியல் ஸ்கில் ரெஸ்பிரேஷன். பிராஞ்சியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரான்சஸ், கில். சில இதில் வந்து பார்த்தோன்னா அதோடைய த்ரோட் ட்ரீட்ல என்ன இருக்குன்னா கில்ஸ் இருக்கும். இது அது மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் என்ன டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு டைப் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிளட் ஹார்ட் பம்ப் பண்ணப்பட்ட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பிளட் வெசல்ஸ் வழியா சர்க்குலேட் ஆகுது வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு. ஓகேங்களா? தட் இஸ் கால்டு க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து செக்ஷுவல் தான். ஓகேங்களா? செக்ஷுவல் டைமார்பிசம் இருக்கிறதுனால மேல் ஃபீமேல் தனியாக இருக்கிறதுனால செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. எர்த்வார்ம்ஸ் அண்ட் லீச்சஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹெர்மாப்ரோடைட் ஆர் மோனோசியஸ். மோனோசியஸ்னா என்ன அர்த்தம்? தே ஹேவ் எ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். எர்த்வார்ம் அண்ட் லீச்சஸ் நோட் பண்ணீங்க, இது கேட்பாங்க. ஹெர்மாப்ரோடைட். நீரிஸ் இஸ் த டைஈசியஸ். இல்ல நீரிஸ் வந்து மேல் தனி ஃபீமேல் தனியா இருக்கு, டைஈசியஸ்ங்கிறாங்க. இந்த பைலத்துல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெர்மாப்ரோடைட்டும் இருக்கு, உங்களுக்கு வந்து டைஈசியஸ் அனிமல்ஸும் இருக்கு. டைஈசியஸ் வந்து பார்த்தா நீரிஸ், அது எங்க இருக்குன்னா மெரைன்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம், மேல் தனி ஃபீமேல் தனியா இருக்கும். மோனோசியஸ்ங்கிறது எர்த்வார்ம், லீச்சி. அதுல எர்த்வார்ம் இருக்கு அப்படின்னா அது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். லீச்சிலும் இப்படிதான் இருக்கு. டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் லைக் என்ன அந்த ரிங்ஸ் வந்து இதில் ப்ரெசென்டாக இருக்கு, வளையமா இதில் ப்ரெசென்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த லோக்கோமோஷன். லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர். ஓகேங்களா? லாஞ்சிடியூடினல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ் இப்போ எர்த்வார்ம் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த லாஞ்சிடியூடினல் மசில்ஸ். ஓகேங்களா? அதில் பாடி ஃபுல்லாகவே இருக்கிறது கூட தான் லாஞ்சிடியூடினல் மசில்ஸ். இப்போ சர்க்குலர் மசில்ஸ் நம்ம சொல்லும் போது தே ஹேவ் எ சர்க்கிள், வட்ட தசைகள்னு சொல்லுவாங்க. இந்த மசில்ஸ் வந்து இப்படியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ விச் ஒன் இஸ் லாஞ்சிடியூடினல்? நான் ஒயிட் கலராக போடுறது சர்க்குலர் மசில்ஸ். அப்போ இந்த லாஞ்சிடியூடினல் மசில்ஸும் சர்க்குலர் மசில்ஸும் மாறி மாறி கன்ஸ்ட்ரக்ட் சுருங்கிறதுனால தான் த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த்வார்ம் வில் பி அக்கர். அந்த எர்த்வார்மோட மூவ்மெண்ட் வந்து நடக்குது. லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த லோக்கோமோஷன், மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டரி ஆர்கன்ஸ். இதில் வந்து அந்த பாடியோடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? சீச்சேன்னா சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்.
இன் எர்த்வார்ம். பாராபோடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த துடுப்பு போல இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீரிஸ்ல இருக்கு. நீரிஸ்ங்கிறது கடல்ல உள்ளது. இந்த எர்த்வார்ம்ல வந்து பார்த்தா சின்ன சீட்டேன்னு நல்லா எர்த்வார்ம் வாஷ் பண்ணி மைக்ரோஸ்கோப் வச்சோம்னா அதில் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷனுங்கிறது தெரியும். ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் பை த நெஃப்ரிடியா. அதை நோட் பண்ணீங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எதன் மூலயமா அது எக்ஸ்கிரீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ த நெஃப்ரிடியா. ஓகேங்களா. பேர்டு கேங்லியா கனெக்டட் பை த லேட்ரல் நர்வ்ஸ். தலை ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா கேங்லியாங்கிறது இருக்கு. அதாவது குரூப் ஆஃப் நர்வ்ஸ் that is called ganglia. So double ventral nerve cord is also present. Double ventral அப்படின்னா டார்சல்னா முதுகுப்புறம், வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம். ஸோ இங்க வந்து ஒரு கேங்லியாங்கிறது இருக்கும். அது பாடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு அந்த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட் அப்படியே பின்னாடி வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதான் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா. லேட்டரல் நர்வ் கார்டு, டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் பைலம் மண்ணடியா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க. எர்த்வார்ம், பிரிட்டிமா, லீச், ஹிர்டுனெரியா, நீரிஸ், சாண்ட்வார்ம்னு சொல்லுவாங்க. சாண்ட்வார்ம் மண்புழு, மணல் புழு, இது மாதிரி. ஸோ இதோடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவலு. சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஜேம் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா சீலோமேட். ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர் அண்ட் ஃப்ரீ லிவிங் பாராசைட் எப்படி வேணாலும் இருக்கலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஆர் என்னது பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப். ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல். எர்த்வார்ம், லீச்சஸ் ஆர் த மோனோசியஸ். நீரிஸ் இஸ் என்னது டையசியஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எது மோனோசியஸ், எது எது டையசியஸ். டெவலப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இன்டைரக்ட். ட்ரூ செக்மெண்டேஷன் இருக்கு. ட்ரூ செக்மெண்டேஷனா அந்த பாடி ஃபுல்லாவே என்னது செப்பரேட் ஆயிருக்கு. ஒரு செக்மெண்ட் இன்னொரு செக்மெண்ட் வந்து செப்டம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில் ஹெல்ப்ஸ் இன் தி லோகோமோஷன். அதை நம்ம பார்த்துட்டோம். லோகோமோட்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் சீட்டே, பாராபோடியா இருக்கு. எக்ஸ்கிரீஷன் பை த நெஃப்ரிடியா. த நெக்ஸ்ட் பேர்டு கேங்லியா, லேட்ரல் நர்வ்ஸ், டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்து பிரசன்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிமா, ஹிர்டுனேரியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீரிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிடாவுடைய செக்மெண்டட் பாம்ஸ். இது கடிச்சது என்ன ஆகும், லீச். லீச் என்ன செய்யும், நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதோடைய பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருடின் அப்படின்ற ப்ரொசஸ் இருக்கும். கிருடின் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து கிளாட் பண்ண விடாது. கிருடின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளட் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இன்சிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனஸ்தட்டிக், ஒரு மயக்க மருந்து மாதிரி ஒன்று இன்சர்ட் பண்ணிடும் நம்ம பாடியில். அதனால அது கடிக்கிறது நமக்கு வந்து சென்சேஷன் தெரியாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பைலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோ அப்படின்னா மீனிங் நம்ம எங்கேயும் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்த்ரோ அப்படின்னா என்னது ஜாயிண்டட் அப்படின்னு அர்த்தம். போடா அப்படின்னா வந்து பார்த்தோன்னா லெக்கு. ஸோ இங்கே உள்ள கை கால்கள் அப்பண்டேஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயிண்டடாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லார்ஜஸ்ட் பைலம் தட் இன்க்ளூட் ஓவர் த 2/3 ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீசிஸ். 3/2 பகுதி நேம் தெரிஞ்ச ஒரு பெரிய பைலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்ரோபோடா தான். இது நோட் பண்ணீங்க. லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆர்த்ரோபோடா தான். நெக்ஸ்ட் பைலம் ஆர்த்ரோபோடா வந்து இதுல வந்து ஆர்கன் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் இது பைலேட்டரல் சிமெட்ரி. பைலேட்டரல் சிமெட்ரினாலே 3 லேயர், 3 ஜெர்ம்ஸ் லேயர், எக்டோடோம், மீசோடோம் அண்ட் எண்டோடோம். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா they are coelomate. 2 coelom are present. இங்க பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2 coelom are present. இது எக்டோடோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மீசென்டரி, இது எண்டோடோம். உள்ளார அந்த எல்லோ கலர் உள்ளது. இது கேப்ல இன் பிட்வீன் த மீசோடோம் கேப்ல ஒயிட் கலரா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா that is called coelom. So coelom is lined by the mesodermal layer. Next, cosmopolitan, found all over the world. உலகத்துல எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பைலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பைலம் நேம் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்ரோபோடா. ஓகே. இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தே ஹேஸ் 2 ஓப்பனிங். ஒன்று மவுத், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ். 2 ஓப்பனிங் வழியாக உங்களுக்கு
மவுத் வந்து டைஜஸ்ட் பண்ணுது, வேஸ்ட் வந்து ஆனஸ் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கில்ஸ் இருக்கு, ஓகே, புக் கில்ஸ் இருக்கு, ட்ரக்கியா இருக்கு, அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புக் லங்ஸ் இருக்கு. ஓகேங்களா, தீஸ் ஆர் ஆல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் இருக்கும், எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ். அதுலேயும் வந்து கொரோனா வந்து நம்மளை வந்து கோடிக்கணக்கான ஆளுகளை கொண்டுட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு. கில்ஸ் மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணலாம், புக் லங்ஸ் மூலயமா ரெஸ்பிரேட் பண்ணலாம், ட்ரக்கியா, இன்னொன்று புக் லங்ஸ். இதே மாதிரி கேட்டகரிஸ் இருந்ததுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆனால் கூட இன்னொரு ஆர்கன் ரெஸ்பிரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பையில மார்க்கப்படாதோட ஸ்பெஷாலிட்டியாக தான். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் டைப். ஓப்பன் டைப்னா என்ன அப்படின்னா பிளட் பம்ப்டு பை த ஹார்ட் இன்டு த பாடி கேவிட்டி. ஓகேங்களா, ஹார்ட் பம்ப் பண்ணும், டைரக்டா எங்க போகுது அப்படின்னா பாடி கேவிட்டி போகுது. தட் இஸ் கால்டு ஹீமோலிம்ப்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஹீமோலிம்ப். ஹீமோலிம்ப். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து இங்கே டிஷ்யூ ஆர்கன்ஸ்லாம் இருக்கும், ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகுது. நம்மள மாதிரி ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ் இந்த இதெல்லாம் இருக்காது. ஹார்ட்டை பம்ப் பண்ணோம், அந்த கேவிட்டிக்குள்ளே போகும், அந்த கேவிட்டியை சுற்றி ஆர்கன்ஸ் இருக்கும், மறுபடியும் அந்த டீஆக்சிஜன் பிளட் ஹார்ட்டுக்கு வரும். தீஸ் ஆர் ஆல் ஓப்பன் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி டைஏசிஎஸ். டைஏசிஎஸ்னா தெரியும், செப்பரேட் செக்ஸஸ், மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைஏசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டைஏசிஎஸ். யூஸ்வலி இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இல்லை, இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு கருவுறுதல் பாடி இன்சைட் ஆஃப் த ஃபீமேல் பாடி. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓவி பேரஸ். ஓவி பேரஸ்னா தே எக்லேயிங் கெப்பாசிட்டி, எக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது, முட்டையிடன்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவும் இருக்குது, இது இன்டைரக்டாகவும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது ஸோ இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். இதில் உள்ள கை காலுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே ஜாயிண்டடாக இருக்கும். ஓகேங்களா, எவ்ரி திங் ஷுட் பி ஜாயிண்டட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாயிண்டட். ஸோ ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். பாடி ஹேஸ் 3 ரீஜன்: ஹெட்டு, தொராக்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமன். ஓகேங்களா, தலை, மார்பு, வயிற்று பகுதி, 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. பாடி இஸ் கவர்டு பை கைட்டினஸ். பாடி ஃபுல்லாக என்ன இருக்கு? கைட்டின். இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். கைட்டினஸ் கியூட்டிக்கல், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன். அதுக்கு எக்ஸோனா அவுட் சைட். ஸோ இட் இஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்றாங்க. எக்ஸ்கிரீஷன் பை மல்பீஜியன் டியூபிள்ஸ். இது எதன் மூலமா எக்ஸ்கிரீட் பண்ணுது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மல்பீஜியன் டியூபிள்ஸ் மூலமா எக்ஸ்கிரீஷன் பண்ணுது. மல்பீஜியன் டியூபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம டயக்ராம் செப்பரேட்டா இருக்கும். அட் இஸ் நெப்ரோஸ்டோம்னு ஒன்று இருக்கும் அதில், மல்பீஜியன் டியூபிள்ஸ்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்ட். அதுக்கப்புறம் அது எக்ஸ்டர்னல் பாடி வழியா அந்த டியூப்ஸ் ரிமூவ் பண்ணிடும். இது ஹைப்போஸ்டோம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மல்பீஜியன் டியூப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் என்னென்ன இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா. இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ஆண்டனா. காம்பவுண்ட் ஐ, இங்க இருக்கக்கூடிய ஐ. ஓகேங்களா, காம்பவுண்ட் ஐ. அண்ட் ஆல்சோ ஹேவ் எ சிம்பிள் ஐ. இன்னொன்று ஸ்டெனோசிஸ்ட், பேலன்ஸ் ஆர்கன் வந்து இதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸ்டெனோசிஸ்ட். தீஸ் ஆர் ஆல் சென்சரி ஆர்கன் ப்ரெசென்ட் ஆன் த ஆர்த்ரோபோடா கேட்டகரிஸ்ல இருக்கு. ஸோ பாருங்க, இங்கே வேரியஸ் இன்செக்ட், பூச்சி அதிகமாக இருக்கும். இங்கே ஸ்பைடரு, ஸ்கார்பியன், கிராப், ப்ரான், அப்புறம் நிறைய இன்செக்ட் எல்லாமே. தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்த்ரோபோடா. இதில் 3 கேட்டகரிஸ் நம்ம பிரிக்கலாம் பைலம் ஆர்த்ரோபோடாவை. எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ், வெக்டார், டிசீஸை கடத்தக்கூடியது, கிரிகாரியஸ் பெஸ்ட், அதாவது நமக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய ஒரு இது. இப்போ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி. இது என்னத்தை கலெக்ட் பண்ணுது? ஃப்ளவரில் உள்ள நெக்டார், ஹனியை கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும், நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஓகே, பாம்பெக்ஸ் மொழி. ஸோ பாம்பெக்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? பட்டு. ஓகேங்களா, அந்த சில்க்கு ப்ரொடக்ஷனுக்கு இந்த பாம்பெக்ஸ் மொழி யூஸ் ஆகும். லூசிபர் லெக்கா, அரக்குன்னு சொல்லுவாங்க, லாட்டெக்ஸ்.
ஸோ இந்த அரக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்த இன்செக்ட் தான். தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் எக்கனாமிக்கலி. அடுத்தது வெக்டார், டிசீஸை கடத்தக்கூடியது. அனாப்லஸ், ஃபீமேல் அனாப்லஸ் மஸ்கிட்டோஸ் எந்த டிசீஸை காஸ் பண்ணும்? ஃபீமேல் அனாப்லஸ், மலேரியா. அடுத்தது கியூலெக்ஸ், இதுவும் டிசீஸ் காஸ் பண்ணதா. ஏடஸ் எகிப்டி, திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரியர். நெக்ஸ்ட் ஹவுஸ் ஃப்ளை, வீட்டில் உள்ள ஈ, இதெல்லாம் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. உங்கள் டெம்பரேச்சர் ரீஜனில் வந்து பார்த்தோன்னா இது மேக்ஸிமம் இருக்காதுன்னு. மீடியமாக வந்து பார்த்தோன்னா ரைனிங் கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர் ஸ்டாக்னன்ட் பிளேசஸில் இதோடைய ப்ரொடக்ஷனுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தது கிரிகாரியஸ் பெஸ்ட், பயங்கரமாக நமக்கு லாஸ் ஏற்படுத்தக்கூடியது. லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, வெட்டிக்கிளி. இது என்ன செய்யும், ஒரு பிளான்ட்டோட யங் ரூட்டை வந்து பார்த்தோன்னா யங்கோடைய ஸ்டெம் ஷூட் சிஸ்டத்தை கட் பண்ணி விட்டுரும். அப்போ நம்ம ஈல்டு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும். இங்கே நம்ம ஒன்று தான் பார்க்குறோம், இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் குரூப்ஸாக அப்படியே வரும். ஒரு கிலோமீட்டர்ஸ் கணக்கில் வந்து பார்த்தோன்னா லெங்க்த்தாக உள்ள நிறைய இது வந்து உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்லேயே உங்களுக்கு என்ன காலி ஆகிடும், அந்த அக்ரிகல்ச்சர் ஈல்டே வந்து காலி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் தான் லிவிங் ஃபாசில்ஸ் இருக்கு. அந்த லிவிங் ஃபாசில்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமுலஸ். அந்த லிமுலஸ் தான் கிங் கிராப், அரச நண்டுன்னு சொல்லுவாங்க. லிவிங் ஃபாசில், உயிரோடு இருக்கக்கூடிய கடைசி ஸ்பீசிஸ் தான் இந்த கேட்டகரி, லிவிங் ஃபாசில். ஓகே, த நெக்ஸ்ட் அவுட்லைன் ஆஃப் திஸ் பைலம். ஸோ கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஆர்கன் சிஸ்டம், சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ஜெர்ம் லேயர் வந்து 3 லேயர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக்டோடம், எண்டோடம், மீசோடம். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சீலோமேட் தான், சீலம் இருக்கு. ஹேபிட் அண்ட் ஹேபிடேட், எங்கே வாழும், உலகம் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கில்ஸ் இருக்கு, புக் லங்ஸ் இருக்கு, ட்ரக்கியா இருக்கு, புக் லங்ஸ் இருக்கு. புக் கில்ஸ், கில்ஸுங்கிறது இப்படி இருக்கும், இட் இஸ் கால்டு புக் கில்ஸ். புக் லங்ஸ் இருக்கிறது உங்களுக்கு நிறைய பேக் லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு லங்ஸ் வந்து பார்த்தோம்னா. ஸோ இந்த கேட்டகரிஸ் வந்து பார்க்கணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப். ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டையசியஸ். ஸோ மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்கு. யூஸ்வலி இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவி பேரஸ் சொல்றாங்க. ஸோ டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் ஆர் என்னது இன்டைரக்ட், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ், கை கால்கள் எப்படி இருக்கு, ஜாயிண்டடா இருக்கு. பாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொராக்ஸ் அண்ட் அப்டாமன், இந்த கேட்டகரிலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டேனியஸ் கியூட்டிக்கல், கைட்டேனியஸ், கைட்டீன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங், நமக்கு எப்படி போன் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி இது மேல இருக்கக்கூடிய ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஷெல், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். கைட்டின் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் புரோட்டீன், கால்சியம் எல்லாம் மிக்சடா இருக்கும். ஸோ இதில் என்ன ப்ரெசண்டா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மால்பீஜியன் டியூப்ஸ் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் பண்ணுது. இதுல சென்ஸ் ஆர்கன் இருக்கு, ஆண்டனே இருக்கு, காம்பவுண்ட் ஐ இருக்கு, சிம்பிள் ஐஸ் இருக்கு, இன்னொன்று ஸ்டாட்டோ சிஸ்டம் ப்ரெசண்டா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர், ஸ்கார்பியன், கிராப், ப்ரான், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட். இந்த கேட்டகரிஸ் எல்லாம் இதில் ப்ரெசண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆர்த்ரோபோட். நெக்ஸ்ட் பைலம் மொலஸ்கா. மொலஸ்கா அப்படின்னா நமக்கு தெரியும் நத்தை, சாஃப்ட் பாடிடு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மொலஸ்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மொலஸ்காவோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலே தான் உங்களுக்கு கால்சியம் கார்பனேட்டா அந்த செல் இருக்கும், பட் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எந்த போனும் வந்து பார்த்து இருக்காது, சாஃப்டா இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர்த்ரோபோடா இஸ் ஏ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பைலம், மொலஸ்கா இஸ் ஏ செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம். இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கேட்பாங்க. ஓகேவா, இட் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலம் மொலஸ்கா தான். ஸோ இதோடைய ஜெனரல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதில் ஆர்கன் சிஸ்டம். ஓகேங்களா, இங்கேயே உங்களுக்கு ஆர்கன் சிஸ்டம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பைலேட்ரல் சிமெட்ரி. பைலேட்ரல் சிமெட்ரினா 3 layers, ட்ரிப்ளோபிளாஸ்மிக், எக்டோடோம், மீசோடோம், எண்டோடோம். The next is coelomate, two coelom present, the coelom lined by the mesoderm. The next aquatic organism, few are terrestrial. Terrestrial னா இந்த ஆப்பிள் ஸ்னைல் போது பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், தரையிலையும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும், பட் மேக்ஸிமம் தரையில தான் அதிகமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக். ஓகேங்களா, எஸ்பெஷலி மெரைன்.
மெரைன்ல தான் அதிகமாக இருக்கு, ஏன்னா மெரைனுடைய பாப்புலேஷன் அதிகம் இல்லை. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். தே ஹாஸ் டூ ஓப்பனிங், மவுத் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ், அதனால கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் இன் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, அது அது வந்து வாட்டர் கண்டிஷன்ல இருக்கும்பொழுது கில்ஸ் மூலயமா ரெஸ்பிரேட் பண்றது. அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், தரையில் இருக்கும்பொழுது பல்மோனரி சாக். ஓகேங்களா, பல்மோனரி சாக்ங்கிறது நுரையீரல் பை. இது பாருங்க, இது வந்து லேண்ட்ல இருக்கும்போது டெரஸ்ட்ரியல், தரையில் இருக்கும் பொழுது பல்மோனரி சாக் வழியா ரெஸ்பிரேட் பண்ணுது. அதுவே வாட்டர்ல இருக்கும்போது அக்வாட்டிக் ஃபார்ம்ல இருக்கும்போது கில்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ தே ஹாவ் ஏ டூ கெப்பாசிட்டி, எங்க வேணாலும் இருக்கும். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தா இதுலேயும் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். பிளட் இஸ் பம்ப்டு பை த ஹார்ட் இன்டு த என்னது பாடி கேவிட்டி. ஸோ ஹார்ட் வந்து பார்த்தா என்ன செய்யுது, பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணக்கூடிய பிளட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா தே ஆர் என்டர் இன்டு த இன்டர்னல் ஆர்கன் ஆர் என்னது ஹீமோசில். ஆஃப்டர் தட் எங்கே போகுது, கில்ஸுக்கு போகுது, மறுபடியும் எங்கே வருதுன்னா ஹார்ட்டுக்கு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோன்னா டைஏசிஎஸ். டைஏசிஎஸ் நமக்கு தெரியும், தே ஹாவ் ஏ செப்பரேட் செக்ஸஸ். ஓவிபேரஸ், எக்கை வந்து லே பண்ணக்கூடியது. டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டைரக்டாகவும் இருக்கும், ஆர் என்ன அது இன்டைரக்டாகவும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் இதோட யூனிக் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். பாடியில் எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்டு, விசரல் மாஸ், ஐ மீன் விசரல் ஹம்ப்னு சொல்லுவாங்க, மஸ்குலார் ஃபுட்டு. ஹெட் ஹேஸ் என்னது சென்சரி டெண்டக்கிள்ஸ். அதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த சென்சரி டெண்டக்கிள்ஸ் வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பிஹெச் அனலைஸ் பண்ணக்கூடியது. இது ஃபுல்லாக இதோடைய ஷெல்லு மேலே ஓடு வந்து பார்த்தீங்கன்னா கால்காரியஸ், கால்சியம் சப்போர்ட் பண்ணி உள்ள ஆர்கன்ஸு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹார்டாக இருக்கும், அந்த ஷெல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பீச்சில் போனீங்கன்னா இது நிறைய இருக்கும், இந்த பைலா குரூப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய யூனிக் ஃபியூச்சர்ஸ். ஃபெதர்ஸ் லைக் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன், என்னது எக்ஸ்கிரீஷன். அந்த கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை பண்ணுது, டியூவல் ஒர்க், ரெஸ்பிரேஷன் பண்ணுது, எக்ஸ்கிரீஷனும் பண்ணுதுங்கிறாங்க. மேண்டில், மேண்டில்னா அது அந்த ஷெல்லுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் லேயர் தான் மேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லிடம். தட் இஸ் கால்ட் என்னது பல்லியம். ஸோ த மெம்பரின் விச் கவர்ஸ் விசரல் மாஸ், உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓடு, அந்த ஷெல்லுங்கிறது இருக்கும். பட் இந்த வந்து பார்த்தோன்னா ஒரு விசரல் மாஸ், அந்த விசரல் மாஸ்ங்கிறது சாஃப்ட் ஆர்கன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரின் பேர் தான் மேண்டில்னு சொல்றாங்க. த ஸ்பேஸ் பிட்வீன் ஹம்ப்னா அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ், அப்புறம் மேண்டில் கேவிட்டி, மேண்டில் அந்த விசரல் மாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில் மேலே உள்ளது, இடையில உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில் கேவிட்டிம்பாங்க. அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடுலா, கிராஸ்பிங் ஆர்கன் சொல்லுவாங்க. ஃபைல் லைக் ராஸ்பிங், அதாவது ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரம்பம்னு சொல்லுவாங்க. லைக் தட் இப்படிதான் இருக்கும் இந்த ரேடுலா, ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மவுத் ஆஃப் மொலஸ்கா, மொலஸ்கானுடைய நத்தையினுடைய மவுத் ரீஜன்ல இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபீடிங். ஓகேங்களா, உணவூட்டத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் அவுட்லைன் ஸ்ட்ரக்சர்ஸ். அது எங்கெங்க எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விசரல் மாஸ் அப்படி எங்கெங்கன்னு தெரியணும். இது மேண்டில். ஓகேங்களா, இது எது இது வரைக்கும் உள்ள வந்து பார்த்த லைனிங் ஃபுல் கவர்டு வந்து பார்த்தீங்கன்னா விசரல் மாஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஸ்டொமக் இருக்கு, கோனாடு இருக்கு, இன்டெஸ்டின் இருக்கு, ஹார்ட் இருக்கு, சீலம் இருக்கு, நெஃப்ரிடியம் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசரல் மாஸ். விசரல்னா சாஃப்டஸ்டா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஓகேங்களா, தென் மேண்டில் கேவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மேண்டலுக்கும் அந்த ஷெல்லுக்கும் இடையில உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில் கேவிட்டி. ஓகேங்களா, இந்த டூ ரீஜன்ஸாக அதை பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவுட்லைன் ஆஃப் த பைலம் மொலஸ்கா. என்னென்னலாம் இருக்கு, பைலா ஆப்பிள் ஸ்னைன்னு சொல்லுவாங்க, பைலா ஆப்பிள் ஸ்னைன், ஆப்பிள் நத்தை. பிங்கேட்டா பேர்ல் ஐஸ்டர், முத்து சிப்பி, முத்து உள்ள இருக்கு பாருங்க, முத்து சிப்பி. செப்பியா கட்டில் ஃபிஷ், கணவாய் மீன் சொல்லுவாங்க. ஸ்கிப்டு, லோலிகோ, ஸ்கிப்டு, லோலிகோ, செப்பியா,
செப்பியாங்கிறது கணவாய் மீன். இதுவும் அதோட ஸ்பீசிஸ் தான் லோலிகோ ஸ்குவிட். இதுதான் கணவாய் மீன். இதுக்கு வேற. ஆக்டோபஸ் டெவில் ஃபிஷ். ஆக்டோபஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அப்பைசியா சி ஹேர். இதை பார்த்தா ஒரு ஃபிஷ் மாதிரியே தெரியல, ஆனால் அப்படிதான் இருக்கு. அடுத்தது டென்டுலியம் டஸ்க் ஷெல்லு. யானைக்கு உள்ள டஸ்க் மார்க்கே இருக்கும் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோப்டீரா, அது வந்து கைட்டான். இதெல்லாமே இதில் இருக்கு அப்படின்னா பைல மொலஸ்கால இருக்கக்கூடிய அனிமல். ஸோ அவுட்லைன் ஆஃப் தீஸ் செஷன், இதோட அவுட்லைன் இந்த பைலத்தோட செஷன் பார்க்கலாம். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே. சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் சிமெட்ரி. ஜெர்ம் லேயர் 3 லேயர் இருக்கு. எக்டோடம், எண்டோடம், மீசோடம். சீலம் வந்து பார்த்தீங்கன்னா சீலோமேட். ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக். பியூஆர் என்னது டெரஸ்ட்ரியல். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஸ் இன் அக்வாட்டிக் ஃபார்ம், பல்முனரி ஏர் சாக் இன் த டெரஸ்ட்ரியல் ஃபார்ம். ஓகே. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் அப்படின்னா ஓப்பன் டைப். ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைஈசியஸ். டைஈசியஸ் மீன்ஸ் என்னது ஓவிபேரஸ். Development is direct or என்னது indirect. The body has head, visceral mass, and one is என்னது muscular foot. இதெல்லாம் present இருக்கு. Head has the sensory tentacles. அங்க வந்து two finger projection மாதிரி இருக்கும். அது வந்து sensory ஒர்க்குக்கு பயன்படுது. Further like gills for respiration excretion use ஆகுது. The next calcareous shell and mantle and radula இதெல்லாம் இந்த பைலத்துல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைலா, பிங்டேட்டா, செப்பியா, லோலிகோ, ஆக்டோபஸ், அப்பைசியா, டென்டுலியம், இன்னொன்று கீட்டோப்டீரா. ஓகே. ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பைலம் வரும், ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா. அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்கினோடெர்மேட்டா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கோங்க.